நம்ம டீம் இந்தியா 17 வருஷத்துக்கு அப்புறம் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்ச மூமெண்ட்னா இன்னும் நம்ம டீம் இந்தியா ஃபேன்ஸுக்கு கண்ணு முன்னாடி சுற்றிட்டு தான் இருக்குது. சாட்டர்டே நைட் 140 கோடி மக்களுக்கு ஒரு ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. பட் நம்ம டீம் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃபேன்ஸுக்கு மட்டும் சில ஷாக்ஸு எதிராகிருக்கு. கிட்டத்தட்ட 17 வருஷமாக நம்ம டீம் இந்தியா ஜெர்சியில் தெரிஞ்ச 3 பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் கேட்டதுக்கப்புறம் தன்னுடைய ஹார்ட்கோர் ஃபேன்ஸுக்கு ரொம்ப வலி இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் தன்னுடைய கெரியர்ஸ் ஒரு ஹை மூமெண்ட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தயார்ட் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் இந்த ரிட்டையர்மெண்ட் ரொம்ப வலி இருந்திருக்கும். இந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இந்த 3 பேர் இந்த வீடியோவில் பேசலாம். உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார், நம்மளோட ஃபியூச்சர் கேப்டன் யார், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கூட பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டுமே பண்ணாமல் இருந்தாலும் ஒரு காமெண்ட் ஆச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காமெண்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தேன்னா நான் எப்பயோ பண்ண வேண்டியது, ஆனால் நான் ஒரு புது யூடியூப் சேனல்னால நான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன். அது இல்லாமல் இவங்க 3 பேர் ரிட்டையர் அனௌன்ஸ்மெண்ட் எனக்கும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நம்ம எனிவே ரிட்டையர் ஆன 3 பேர் விஷயத்துக்கு வந்தோன்னா, டீம் இந்தியா கேப்டன் ரோஹித் சர்மா, கிங் விராட் கோலி, ராக் ஸ்டார் ஜடேஜா T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சுக்கு அப்புறம் தன்னோட T20 கேரியருக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தா டீம் இந்தியா சைட்லேருந்து T20 கேரியர்ஸ் மேட்சஸ் ஆட மாட்டாங்க. ஆனால் சில ஃப்ரான்ச்சைசஸ் கிரிக்கெட் மட்டும் ஆடுவாங்க. IPL மாதிரி லீக்ஸ் மற்றும் ஒன் டே டெஸ்ட் ஃபார்மேட்டில் இவங்க நம்ம இந்தியன் ஜெர்சியில் பார்க்க முடியும். இவங்க ஒரு ஃபார்மேட்டுக்கு மட்டும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண சில ஃபேன்ஸு இந்த விஷயத்தை டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மெயின்லி நம்ம மாதிரி ஃபேன்ஸ் நமக்கு 10 வயசு இருக்கும்போது இவங்களோட கிரிக்கெட் பார்த்து நம்ம மாதிரி ஃபேன்ஸ் வளர்ந்துருக்காங்க. இவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண விஷயத்தை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. எனக்குன்னா பர்சனலாக இவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. இந்த விஷயம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்கு. ஆனால் ப்ரெசென்ட் பார்த்தோன்னா நம்ம டீம் இந்தியாவிலே யங்ஸ்டர் டேலண்ட் ஏகப்பட்டது இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம டீம் இந்தியா ஃபார்மேட்டில் T20 ஃபார்மேட்டில் இந்த சேஞ்சஸ் நிறைய வரப்போகுது. இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் சீனியர் பிளேயர்ஸ் எப்பயாச்சும் ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பாக ஆகிதான் ஆகணும். ஆனால் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இதோட பெஸ்ட் மூமெண்ட் அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு பெஸ்ட் மூடில் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ICC வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ஹை மூமெண்ட்டில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அவங்க நல்லா எண்ட் ஆஃப் த T20 கேரியர் பார்த்துக்கினாங்க. அது இல்லாமல் அவங்க ஜூனியர் பிளேயர்ஸுக்கு சான்சஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெசிஷன் எடுத்திருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 பேருமே நம்ம டீம் இந்தியாவில் ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ். ரோஹித் சர்மா பார்த்தோன்னா அவருக்கு வெரி லாங் T20 கெரியர் இருக்குது. அவர் எப்பயோ 2007 டெபியூ பண்ணியிருக்காரு. அதுலேருந்து தொடர்ந்து 9 வேர்ல்டு கோப்பையில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 17 வருஷம் T20 கெரியரில் ரோஹித் சர்மா ஒரு நல்ல எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் அவர் T20 கெரியரை எண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சுக்கு அப்புறம் பார்த்தோம் ரோஹித் சர்மாக்கு இந்த வெற்றின்னு சொல்லிட்டு எந்த இம்பார்ட்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ரோஹித் சர்மா T20 கெரியர் பார்த்தா ஒரு ஃபேண்டாஸ்டிக் வேலை நடந்திருக்கு. ஆனால் தான் ஆடின டெபியூ மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் மேலே ஒரு ஹாஃப் செஞ்சுரியோட எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டீம் இந்தியாவுக்குள்ளே வந்தார். அதே 2007 இயரில் பாகிஸ்தான் மேலேயும் 16 பாலில் 36 ரன்ஸ் அடித்து ஒரு கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு அந்த ஃபைனலில். அதே இந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தாலும் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரி சாம்பியன்ஸ் டீம் மேட்ச்லையும் 2 பிரில்லியண்ட்டான இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அப்படியே ரோஹித் பார்த்தாலும் நம்ம டீம் இந்தியா ஜெயிச்ச T20 2 வேர்ல்டு கப்லையும் ஒரு எக்ஸலண்ட் மெமரபுள் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அது இல்லாமல் T20 ஃபார்மேட்டில் அவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரர். 4032 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த ஃபார்மேட்டில் பார்த்தாலும் அவர் 200+ சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. கேப்டனாக பார்த்தாலும் ரோஹித் சர்மாக்கு T20 கரியரில் எக்ஸலண்ட் ரெக்கார்டு இருக்குது. 62 மேட்ச்சில் 50 வெற்றி கொடுத்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக க்ரியேட் பண்ணியிருக்காரு ஹிஸ்ட்ரியை. T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச ஓல்டஸ்ட் கேப்டன் கூட ரோஹித் சர்மா. அந்த ரெக்கார்டு கூட இவர் தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு. இப்படி சொல்லிட்டு போனால் ரோஹித் சர்மா ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ரோஹித் மாதிரியே விராட் கோலி இது கூட ஒரு லாங் T20 கரியர். வேர்ல்டு கப்ஸில் எப்போவுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சில் இருக்கும். நாக் அவுட் மேட்ச்லனா சொல்லவே தேவையில்ல. அவர் ஆடின எல்லா நாக் அவுட் மேட்ச்சில் பிரில்லியண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த டோர்னியில் கூட அவர் எல்லா மேட்ச்சில் ஃபெயில் ஆனாலும் ஃபைனலில் மட்டும் ஒரு பிரில்லியண்ட்டான இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அது இல்லாமல் 2022 பாகிஸ்தான் மேலே ஹிஸ்ட்ரியிலேயே மறக்காத விஷயம், யாருமே மறக்காத மாதிரி ஒரு பிரில்லியண்ட்டான இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. கோலியோட ஒரு T20 ஒரு லீடிங் ரன் ஸ்கோரர். ரோஹித்துக்கு அப்புறம் விராட் கோலி கிட்ட தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் இருக்குது. இந்த வேர்ல்டு கப் முன்னாடி வரையும் T20ஸில் 50+ ஆவரேஜோட ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அப்படியே T20ல அதிகமான 50s அடித்த ஜாயிண்ட் ரெக்கார்டு கூட இவர் கையில் தான் இருக்குது.
அப்படியே T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தோன்னா எல்லாரோடைய அதிகமான ரன்ஸ் இவர் தான் அடிச்சிருக்காரு. அதிகமான மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காரு. மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் 2 வாட்டி வாங்கியிருக்காரு. விராட் கோலி பார்த்தோன்னா நம்ம இந்தியா மட்டும் இல்லை, அவர் சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் கிடையாது. வேர்ல்டுலேயே T20 கரியரில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேன். அவர் ஏஜ் வைஸ் பார்த்தோன்னா அவர் ஈஸியாக இன்னொரு 2 உலகக்கோப்பை ஈஸியாக ஆட சான்சஸ் கூட இருக்குது. ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்சஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டில் அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஜடேஜா பார்த்தாலும் நம்ம டீம் இந்தியா விஷயத்தில் ஒரு மோஸ்ட் ஃபார்மர் பிளேயர். எஸ்பெஷலி அவங்களோட ஆல்ரவுண்டர் ஸ்கில் நம்ம டீம் இந்தியா விஷயத்தில் எத்தனை வாட்டியோ நம்மளுக்கு யூஸ் ஆகிருக்கு. கோலி, ரோஹித் மாதிரியே ஜடேஜா டீம் இந்தியாவில் ஒரு சூப்பர் ஸ்டார். ஆனால் இப்போ இவங்க 3 பேர் இந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இவங்களை ரீப்ளேஸ்மெண்ட் இந்த ஃபார்மேட்டில் யார் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி ரோஹித் சர்மா இந்த வேர்ல்டு கப்பில் பிளேயர் மட்டும் கிடையாது, ஆஸ் எ கேப்டன் கூட நம்மளுக்கு. ஆனால் இப்போ இவர் பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாமல் நம்ம நெக்ஸ்ட் கேப்டன் யாருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க்ஸ் கூட ரேஸ் ஆகும். ரோஹித் சர்மாக்கு பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தோன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தாலும் அவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதே போல் ரோஹித் சர்மா போல் அட்டாக்கிங் பேட்டிங் பண்ணுவார். ஆனால் இந்தியா டீமுக்கு நெக்ஸ்ட்டு T20 கேப்டன் யார்? இந்த ரேஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹார்திக் பாண்டியா. எதுக்குன்னா இவர் தான் நம்ம டீம் இந்தியாவுக்கு வைஸ் கேப்டன் கூட. ஆனால் ஹார்திக் பாண்டியா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா பிளேயராக ஆடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், ஆஸ் எ கேப்டனாக ஆடும்போது இன்னொரு மாதிரியாக இருக்கும் இவரோட பர்ஃபார்மன்ஸ். என்னோட பர்சனல் திங், இவர் கேப்டன் இல்லாமல் பிளேயராக ஆடும்போது தான் இவரோட கிட்டேருந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வரும். அது இல்லாமல் இவர் இன்ஜூரி கூட சில டைம்ஸில் அதிகமாக ஆவார். இதெல்லாம் பார்த்தா நம்ம BCCI வேறு கேப்டன்கிட்டையும் பார்க்கலாம். ஆனால் அதிகமான சான்சஸ் ஹார்திக் பாண்டியா கிட்ட தான் இருக்குது. அவர் தான் ஃபியூச்சர் கேப்டனாக இருக்க சான்சஸ் கூட இருக்குது. சப்போஸ் ஹார்திக் பாண்டியா கிடையாதுன்னு நினச்சிங்கனாங்கன்னா பும்ரா ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கேப்டனுக்கு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹார்திக் பாண்டியாவோட கம்பேர் பண்ணால் அவர் வெரி காம் அண்ட் கூலாக இருப்பார். அது இல்லாமல் வெரி இன்டெலிஜென்ட் பிளேயர். ஆனால் இப்போதுக்கு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கேப்டனாக ஹார்திக் பாண்டியா தான் இருப்பார். இப்போ விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார்? அஃப்கோர்ஸ் விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே போல் ரோஹித் சர்மா கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனால் ஃபியூச்சர் யங் பிளேயர்ஸ் இவங்க தான் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ஸ்பாட்டுக்காகவே ஃபியூச்சரில் ஒரு எக்ஸலண்ட் காம்படிஷன் இருக்க போகுது. மெயின்லி சுமன் கில், ருத்ராஜ் கைக்வாட் இவங்க இடையில ஒரு பிரில்லியண்ட்டான காம்படிஷன் இருக்க போகுது. இவங்க 2 பேரில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ அவங்க தான் இன்னொரு ஓப்பனராக இருப்பார். இதுக்கு இவங்க ஆடப்போய இந்த ஜிம்பாப்வே சீரீஸ் ஒரு குரூசலான சீரீஸ். இவங்க 2 பேரில் இதில் யார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களோ அவங்க தான் மோஸ்ட்லி இன்னொரு ஓப்பனராக இருப்பாங்க. ஓப்பனர்ஸ் கிடையாமல் நம்மளுக்கு டாப் ஆர்டரில் இன்னொரு பிளேஸ்க்காக காம்படிஷன் இருக்க போகுது. மெயின்லி இந்த காம்படிஷன் விக்கெட் கீப்பர் இடையில இருக்க போகுது. நம்பர் 3 ஸ்பாட்டுக்காக ரிஷப் பண்ட் வர்சஸ் சஞ்சு சாம்சன் இவங்க இடையில ஒரு காம்படிஷன் இருக்க போகுது. நம்ம T20 வேர்ல்டு கப்பில் கூட பார்த்தோம். இந்த பிளேஸில் ரிஷப் பண்ட் தான் 1 டவுன் பேட்டிங் பண்ணியிருக்காரு. இப்பயும் இங்கேருந்து T20s இதே கான்ஃபிடன்ஸ் தான் போவாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுமன் கில், ருத்ராஜ் கைக்வாட் இவங்க 3 பேரில் 2 பேர் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஜடேஜா விஷயத்துக்கு வந்தோன்னா இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ நம்மக்கிட்ட அக்ஷர் பட்டேல் இருக்கார். ஜடேஜா கிட்டே இருக்கிற சேம் ஸ்கில்லோட தான் அக்ஷர் பட்டேல் தன்னுடைய ஸ்கில் செட்டை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவர் மட்டும் கிடையாமல் இன்னொரு ஸ்பின்னர் ஆட வைக்கலாம் பார்த்தோன்னா, இவர் மட்டும் கிடையாமல் இதுக்கு இன்னொரு ஸ்பின்னர் கண்டினியூ பண்ணலாம் பார்த்தாங்கன்னா இதுக்கு இந்தியன் டீம் கிட்டே இருக்க பெஸ்ட் சாய்ஸ் வாஷிங்டன் சுந்தர். இவர் கூட பார்த்தா ஜடேஜா மாதிரியே 3 டைமென்ஷன் பிளேயர். எஸ்பெஷலி இவர் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுவார். நம்மள்கிட்ட அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின் போடுவார். இவங்க 2 பேர் டீமில் இருந்தால் ரொம்ப வேரியேஷன் இருக்கும். அதே போல் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவுலிங் கூட இருக்கும். இல்லை எங்களுக்கு ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர் வேணாம், லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னர் தான் வேணும் இன்னொருத்தரும் அனி பார்த்துருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட ஷபாஸ் அஹமத் மாதிரி ஒரு யங்ஸ்டர் இருக்கார். இவரும் பார்த்தா 3 டைமென்ஷன் பிளேயர் தான். ஆனால் இவர் இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இவர் பார்த்தா ஒரு யங்ஸ்டர், இவருக்கு சான்சஸ் கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம சொல்கிற பிளேயர்ஸ் மட்டும் கிடையாமல் ஃப்யூச்சரில் இன்னும் பிளேயர்ஸ் கூட வர சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி இந்த பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி வர ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த 3 பிளேயரை யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ கீழே காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching. Have a nice day friends. More videos, subscribe to your channel.